வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம வெள்ளை கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு அரிசி மாவு நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இதோடு நம்ம சுடு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு எடுத்தால் போதும். இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் நல்லா கோக்னட்டை நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதோட நிலக்கடலை ப்ளஸ் எள், மண்டை வெல்லம், ஏலக்காய் இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி கோக்னட் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதோடு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டஃபிங் ரெடி. இப்போ நம்ம அந்த ஒயிட் மாவில் நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் பள்ளமாக பண்ணி நம்ம அந்த ஸ்டஃபிங் வச்சு கொழுக்கட்டை ஷேப்ஸில் நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டா போதும். இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணால் போதும். பாருங்கள், நான் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணுறதுக்காக ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டேன். நல்லா ஸ்டீம் ஆயிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு கொழுக்கட்டை. நீங்களும் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இது மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஒன்று கூட பிரேக் ஆகலைங்க. நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.